என்னை யாரும் தெரியாத மணிமாற சொன்னதை கூட மன்னிச்சிருவேன். ஆனா என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி வயித்துல என் குழந்தைய சுமந்த நீ என்ன தெரியாதுன்னு சொல்றதான் என்னால மன்னிக்கவே முடியாது. என்ன விட்டா காதல் கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டே போறீங்க? நான் ஒன்னும் சும்மாலாம் பேசல சார். எல்லா ஆதாரமும் என் கையில வச்சுட்டு தான் பேசுறேன். சும்மா ஆதாரம் அது இதுன்னு பூச்சாண்டி காட்டுற வெள்ளம் வேணாம். நான் ஒன்னும் பூச்சாண்டிலாம் காட்டல சார். ஆதாரத்தை காட்டுறேன். இத பாருங்க. இந்தாங்க, இதையும் பாருங்க. நானும் இவ்வளவு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கான சர்டிபிகேட் புடிங்க, பாருங்க. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். இந்தாங்க, இதையும் பாருங்க. நானும் இவ்வளவு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கான சர்டிபிகேட் புடிங்க, பாருங்க. கொடுங்க, பாருங்க சார். போட்டோவையும் இந்த சர்டிபிகேட்டையும் பார்த்ததுக்கே எவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்களே. என் கையால தாலியும் கட்டிக்கிட்டு என்னை யாருன்னு தெரியாதுன்னு சுவாதி சொல்றதுக்கு நான் எவ்வளவுங்க அதிர்ச்சி ஆகணும். கதை இதோட நிக்கல மணிமாறன் சார். இந்த கல்யாணம் நடந்ததே என்கிட்ட இருந்த காசுக்காக தான். சுவாதி கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே கர்ப்பமாயிட்டான். ஆனா இப்ப கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட இருந்த வசதி இப்ப கர்ப்பமாகும் போது என்கிட்ட இல்ல. என் அப்பாவோட பிசினஸ் லாஸ் ஆனதுல என் குடும்பமே ஓவர் நைட்ல தெருவுக்கு வந்துருச்சு. அந்த நிமிஷம் என்னை தட்டி கொடுத்து என் கண்ணீரை தொடச்சு விட்டு நான் இருக்கேன்னு இவ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா, இந்த உலகத்தையே ஜெயிக்கிற அந்த மன வலிமை எனக்கு வந்திருக்கும் சார். ஆனா இவ என்ன பண்ணா தெரியுமா சார்? நேரா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் வயித்துல வளர்ந்த என் குழந்தைய கொன்னுட்டா சார். இத்தனை அநியாயம் இவ பண்ணதுக்கு அப்புறமும் நான் எதுக்காக இவளை தேடி வந்தேன்னு தெரியுமா? இவ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் சார், இவ கூட சேர்ந்து வாழ நான் தயாரா இருக்கேன் சார். ஏன்னா சுவாதி என் உயிர் சார். இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என் சுவாதி இல்லாம என்னால வாழ முடியாது சார். படுபாவி, என்னென்ன வேலை பண்ணிருக்க பாத்தியா? இந்த மாதிரி வேலை பண்றவள உயிரோடவே விடக்கூடாது, வெட்டி சாச்சிடணும். என்ன சுவாதி இவன் சொல்றதுல உண்மையா? இவன் சொல்றது அத்தனையும் போயிங்க. இவனை நம்பாதீங்க. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு சத்தியமா தெரியாது. இவன் எதுக்காகவோ நல்லா பிளான் பண்ணி நடிச்சிட்டு இருக்கான். இவன் கூட நான் இருக்கிற மாதிரி போட்டோவை மார்பிங் பண்ணிட்டு வந்திருக்கான். தயவு செஞ்சு அவன் சொல்றது கேட்டு யாரும் ஏமாத்துறாதீங்க, யாரும் நம்பிடாதீங்க ப்ளீஸ். யாருன்னே தெரியாத ஒருத்த வந்து எதேதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்களே இந்த தப்பா நினைச்சு இப்படி கேட்டுட்டீங்களே.
ஒரு நிமிஷம். என்ன நீ? இல்ல, இந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில நேரத்துல கற்பனை கதையை விட நிஜம் பிரமிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது கற்பனை கதையா இல்ல வேற யாருன்னா சொல்லி எழுதின நிஜ கதையா? என்ன நீங்க திருவிளையாடல் படத்துல நீங்க எழுதுனதா இல்ல மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்ததை எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு நக்கீரர் தர்மிய பார்த்து கேக்குற மாதிரி கேட்டீங்க. இது நானே என் மூளைய கசக்கி புழிஞ்சு என் கற்பனையில உருவாக்குன கதை நீ. ஓ அப்படியா? ஆமா நீ. நல்லா இருந்துச்சு. கலை, நீங்க தேடிட்டு இருக்க யுவராஜா நான் தான். வெண்ணிலாவையும் முத்தரசனையும் சேர்த்து வைக்கிற வரைக்கும் என்னை வெளிப்படுத்திக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஐம் சாரி கலை. என்ன சார் ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்க மாதிரி இருக்கு? இல்ல, நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்ச ரகசியத்தை உங்க அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா சார், கரெக்டா இது உன் கற்பனை கதையா இல்ல நிஜ கதையான்னு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. நான் கடைசி வரைக்கும் இது நீங்க சொன்ன சீனுன்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. என் கற்பனையில வந்த சீனு தானே அடிச்சு சொல்லிட்டேன். சாரி சார். எதுக்கு சாரி? இல்ல, நீங்க சொன்ன சீனை என்னோட சீனுன்னு சொல்லி அன்னிக்கிட்ட சாதிச்சேன்ல, அதுக்காக தான் சார் சாரி சொன்னேன். சூப்பர் டைரக்டர் சார், கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். என்ன சார் வழக்கமா கார்த்தின்னு தானே கூப்பிடுவீங்க, இப்போ டைரக்டர் சார் அது இதுன்னு பேசி கையெல்லாம் கொடுக்குறீங்க. எப்போ அடுத்தவன் சீனை உங்க சீனுன்னு சொல்லி நம்ப வைக்கிற திறமை வந்துருச்சோ அப்பவே நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்க. கலக்குங்க. ஹாய் ராஜா. ஹாய். ஹாய். அப்புறம் உன் பிளான் கரெக்டா போயிட்டு இருக்கா? பக்காவா போயிட்டு இருக்கு. வீட்டுல எல்லாருமே என்ன ப்ரொடியூசர் நம்பிட்டாங்க. அதை வச்சு என் நெஜ கதைய மொத்த பேருக்கும் வேற ஆர்டிஸ்ட் மூலியமா நடிக்க வச்சு காமிச்சிட்டேன். இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தப்பானவன்ற ஆதாரத்தை காமிச்சு அது உண்மைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அதே இடத்துல அந்த பொண்ணை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன் சார். இந்த ஒரு விஷயத்துல முத்தரச மனநிலை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறமும் எதுக்காக ஆதாரத்தை கொடுக்க லேட் பண்ணிட்டு இருக்க நீ? நேரா அவர்கிட்ட போய் சார் நான் தான் ஸ்வேதாக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி கல்யாண சர்டிபிகேட்டை காமிக்க வேண்டியதுதானே? காமிக்கலாம், முத்தரசனும் நம்பிடலாம். ஆனா தன்னை சரியானவள்னு காமிக்கிறதுக்காக ஸ்வேதா எந்த எல்லைக்கு வேணா போவா. உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியுமே. கெஞ்சி கதறி அழுது கையறுத்து ஏதாவது டிராமா பண்ணுவா. இன்னைக்கு சினிமா சீனுக்காக கோவப்பட்ட முத்தரசன் நாளைக்கு தனக்குன்னு வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியல. ஏன்னா ஹியூமன் சைக்காலஜியோட டிசைன் அப்படி. மகனுக்கு ஆபரேஷன் பண்ண போற டாக்டருக்கு கை நடுங்கிறதும், சொந்தக்காரங்களுக்கு எதிரா தீர்ப்பு சொல்றதுக்கு நீதிபதிக்கு கொலை நடங்கிறதும் நம்ம ஊர்ல நடந்திருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேரு அறிவையும் தாண்டி பயத்துக்கு அடிமைப்பட்டவங்க. சரி, நீ இப்படி சொல்ற, இந்த விஷயத்துல ஸ்வேதாவோட மனநிலை என்ன? இந்நாள் வரைக்கும் ஸ்வேதா நம்ம தான் முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மெதப்பில தான் இருந்தா. ஆனா முத்தரசன் இப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு அவ கனவுல கூட இப்படி நினைச்சு பார்த்துக்க மாட்டா. அவளோட அந்த நினைப்பு கிடைச்ச சவுக்கடிதான் என்னோட முதல் வெற்றி. எப்போ என்ன நடக்குமோன்னு ஸ்வேதாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை ஊதி ஊதி பெருசு பண்றதுதான் என்னோட வேலை. அது மூலமா முத்தரசன் வெண்ணிலா கல்யாணத்தை நடத்தி காட்டுறதுதான் என்னோட ஒரே ஆசை. ஸ்வேதா கிட்ட மாட்டி சீரழிஞ்சு நிக்கிற அந்த வெண்ணிலாவை எனக்கு வேறையா பார்க்க தெரியல. பாவாடை தாவணி கட்டின யுவராஜா மாதிரி தான் அவ என் கண்ணுக்கு தெரியறா. ஸ்வேதாவை இப்படியே விட்டா அவளால பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட அதிகமாகிட்டே தான் போவா. அதுக்கு நான் கண்டிப்பா மாமா
மாமா மாமா மாமா மாதிரி தானே சவுண்ட் வந்துச்சு. மாமா என்னாச்சு? ஸ்வேதா, கார்த்திகை வச்சு படம் எடுக்க வந்திருக்காரு. அவர் யார்? என்ன விஷயம் மாமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கார்த்திகை வச்சு படம் எடுக்க வந்திருக்காரு. அவர் யாரு? அது ராஜா சார், கார்த்திகோட ப்ரொடியூசர். ஓ, ப்ரொடியூசர். ப்ரொடியூசர். ஏய், அவர் கார்த்திகை வச்சு படம் எடுக்க வந்த ப்ரொடியூசரா? இல்ல உன்னோட முன்னாள் புருஷன் யுவராஜாவா? மருது சார், ஸ்வேதா கூப்பிடுறா. ஸ்வேதா, மார்னிங். வாங்க. பாத்தீங்களா, மருதுக்கு போதை தலைக்கேறினதும் தலகால் புரியாம போறாரு. அந்த வெண்ணிலாவை மட்டும் இப்படி ஆக்கிட்டா போதும், நாம நினைச்சது தானா நடக்கும். அது எப்படி பண்றது ஸ்வேதா? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நான் தர போற மாத்திரை அத தானா பண்ணிடும். நீங்க எப்படியாவது இந்த மாத்திரைய எதுலயாவது கலந்து வெண்ணிலாவை குடிக்க வச்சுட்டா போதும். வெண்ணிலாவோட இமேஜ் மாமா கிட்ட காலி, நமக்கு ஜாலி. மாத்திரைய சாப்பிட்ட வெண்ணிலா மனசுல முத்தரசு மாமா பத்தின ஞாபகங்களை கிளறி விட்டு அனுப்பணும். மாமாவை நேரா பார்த்ததும் அவ கண்டிப்பா ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவா. அடுத்த நிமிஷமே மாமா அவளை அரைஞ்சு வெளியே தள்ளிடுவார். இனிமே இந்த பக்கமே வந்துராதன்னு அவளை அசிங்கப்படுத்தி அனுப்புவார். அது மட்டும் நடந்துட்டா போதும், வெண்ணிலா மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க முடியாது. அதுக்கப்புறம் யுவா எந்த டாஸ்கும் கொடுக்க முடியாது, என்ன டார்ச்சரும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவனை காலி பண்ற டாஸ்க நான் ஆரம்பிப்பேன். ஏய், வெண்ணிலா வராளான்னு போய் பாரு. ஏய், அவ பக்கத்துல வரும்போது சொல்றேன், ஆரம்பிச்சிடலாம். ஏய், ஆரம்பிக்கலாம். ரெடி. நான் இதை இப்ப குடிச்சிருவேன்னு சொல்றேன். என்ன பந்தயம்? 1000 ரூபாய். ஆனா கண்டிப்பா உன்னால முடியாது. அத நீ சொல்லாத. இப்ப நான் இத காலி பண்ண போறேன். உனக்கு 1000 ரூபாய் காலியாக போகுது. பாப்போம். பாத்தியா, உன்னால முடியாதுன்னு சொன்னல. எடு 1000 ரூபாவை. எடு எடு எடு. என்ன பந்தயம்? அட, நம்ம வெண்ணிலா இங்கதான் நிக்கிறியா? உள்ளவா. வேணாம், நேரம் ஆயிடுச்சு. இங்க நிறைய குப்பை இருக்குன்னு ராணியத்தை சொன்னதுனாலதான் வந்தேன். கீழே இன்னும் நிறைய வேலை கிடக்குது. அட, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலையை தானே பாத்துட்டு இருக்க. எங்க 2 பேருக்கும் ஒரு பந்தயம். நீ முதல்ல வா. வெண்ணிலா, இந்த மகள் இருக்கிற மொத்த ஜூஸையும் வாய் எடுக்காம குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டா 1000 ரூபாய் பெட்டு. ஜெயிச்சவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இதோ இப்பதான் இவ ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. இப்ப நான் குடிச்சு காட்டுறேன், பாக்குறியா? ஏய், ஊத்திரி. போதும் 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 போதும்.
வெண்ணிலா நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஐயோ இவ்ளோ ஜூஸியும் ஒரு ஆள் குடிக்கிறதா? என்னால முடியாது சாமி, நான் போறேன். வெண்ணிலா ஜெயிச்சினா 1000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு எதுக்கு பணம்? காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ மட்டும் இத குடிச்சேன்னு வெச்சுக்கோ, நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும். அது எப்படி நடக்கும்? ஆமா வெண்ணிலா, இப்ப நாங்க 2 பேரும் குடிச்சு போட்டியில ஜெயிக்க முடியல. அப்ப நீ ஜெயிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாங்க இத குடிச்சிருவோம்னு நினைச்சோம், முடியல. உன்னால இது முடியும்னா உன்னால எதுவும் முடியும்னு தானே அர்த்தம். அப்படியா சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, நாங்க சொல்றது நிஜம்தான். சரி, நான் குடிக்கிறேன். வெரி குட். வெண்ணிலானா வெண்ணிலா தான். வெண்ணிலா என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய், என்ன முத்து மாமா அப்படி பாக்குற? வெண்ணிலா ஆ? என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணுது? என்னமோ தெரியல மாமா, எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. ஆனா நல்லாவும் இருக்கு மாமா. எனக்கு ஒரு மாதிரி உன்கிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு. மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. எல்லாத்தையுமே உன்கிட்ட ஒரே மூச்சுல கொட்டின்னு வந்தா உன்னை தேடி வந்தேன். அது என்னன்னு தெரியுமா? உட்காரு. வா, ஆ, நான் இங்க உட்காந்துக்கிறேன் மாமா. ஹே, பாத்து. ஆ, நீ உட்காரு. உட்காரு மாமா. முதல்ல நான் இந்த ஊருக்கு ஏன் வந்தேன்னு தெரியுமா மாமா? நான் ஊர்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா பாட்டி எல்லாரும் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் அடிக்கடி பேசுவாங்க. அப்படி அவங்க பேச பேச எப்பவுமே உன் நினைப்பாதான் இருக்கும். நான் மண்ணை குழைச்சு விளையாடினாலும் சரி, சமையல் பண்ணி விளையாடினாலும் சரி, எல்லாத்துலயுமே முத்து மாமாக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு அதுக்காக தான் செய்வேன். எதையாவது விளையாடினா கூட முத்து மாமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்வேன். ஊர்ல திருவிழா வந்துட்டா நீ வந்து எனக்கு ஏதாவது வாங்கி தருவ, என்ன கைய புடிச்சு கூட கூட்டிட்டு போவ. அதனால நீ ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் திருவிழா வரும். நீ வர ஒவ்வொரு நாளும் எனக்கு திருவிழா தான் மாமா. அதுக்கப்புறம் நான் பெரிய பொண்ணானா அப்ப கூட முத்து மாமா எனக்குங்கிற ஆசையோட தான் இருந்தேன். அப்பதான் சித்ராக்காவும் வாழ்க்கையில வந்தாங்க. அப்பதான் நிஜம் எதுன்னு எனக்கு புரிஞ்சது முத்து மாமா. நீ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சப்போ சரி நாம வந்து முத்து மாமாவோட ரொம்ப சின்னவ, கல்யாணத்துக்கெல்லாம் போய் நிக்க கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கிட்ட. ஆனா சித்ராக்கா ரொம்ப ஆசையோடையும் பிரியமாவும் இருந்தாங்க. ஆனா அவங்க இல்லாம போனப்போ எனக்கு ஒண்ணு கட்டிக்கணும்னு ஆசை வந்துருச்சு முத்து மாமா. எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட பேசணும், என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டணும்னு ஆசை வந்துச்சு. அதான் வந்து கொட்டிட்டேன். அவங்கதான் சொன்னாங்க உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுன்னு சொன்னாங்க. அதான் முத்து மாமா வந்து பேசிட்டேன். அன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்வேதாக்கா சொல்லி நீ எனக்கு மோதிரம் போட்டதோ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த நிமிஷமே உயிரை விட்டுடலான்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சேவலுக்கு கூட முத்து மாமான்னு பேரு வச்சுட்டு தெரிஞ்ச பைத்தியம் முத்து மாமா நானு. எனக்கு உன்னை தவிர வாழ்க்கையில வேற எதுவுமே இல்ல முத்து மாமா. அதே மாதிரி ஸ்வேதாக்கா கீழே விழுந்தப்போ என்ன கூப்பிட்டு திட்டின தெரியுமா?
அப்படி என்ன திட்டினா கூட போதும் முத்து மாமா, அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு திட்டுறதுக்காவது என்கிட்ட பேசு முத்து மாமா. என்ன பார்க்காம என் கூட பேசாம மட்டும் இருந்துராத முத்து மாமா. அத மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. முத்து மாமா, எங்க மாமா தூக்கிட்டு போற? ஒரு ரூம் கூட்டு போய் நான் படுக்க வைக்க போறேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை முத்து மாமா. எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி வா. வெண்ணிலா வா சாப்பிடு. முத்து மாமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஸ்வேதா அக்காக்கு ஏன் என்ன பார்த்தா பிடிக்கலன்னு தெரியுமா? இப்போ நீ எதுவுமே பேசாம இருப்பியா? சரியா? சாப்பிடு. இல்ல முத்து மாமா, ஸ்வேதா அக்காக்கு என்ன பிடிக்கல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனாலதான் என்ன பார்த்தா பிடிக்கல. ஏன்னா எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்ன முத்து மாமா பண்ணட்டும்? எனக்கு மறைச்சு வைக்க தெரியல. முத்து மாமா, நீதான் என் உயிருங்கிறதா நான் வெளியில சொல்லாம எப்படி முத்து மாமா இருக்க முடியும்? அதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கல. இப்ப எதுக்கு இதெல்லாம்? சாப்பிடு. முத்து மாமா, எனக்கு எப்பவுமே நீ சாப்பிடும் போது மறைஞ்சிருந்து பார்க்க ரொம்ப பிடிக்கும். நீ சாப்பிடுற அழகே தனி முத்து மாமா. அப்படியே ரசிச்சு ருசிச்சு அவ்வளோ அழகா சாப்பிடுவ முத்து மாமா. இலைய பார்க்கும்போது அப்படியே தொடச்சு வச்ச மாதிரி இருக்கும். சாப்பாடு சமைக்கிறவங்களுக்கு இருக்கிற திருப்தியே அத ரசிச்சு சாப்பிடுறவங்கள பார்த்து ரசிக்கிறதுதான். மெதுவா அப்படியே படுத்துக்கோ. நல்லா தூங்கு. ஏன் சித்ரா அப்படி பண்ண? ஏன் என்ன மட்டும் தனியா தவிக்க விட்டு போன? ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுத்த? பாத்தியா, வெண்ணிலா என்னெல்லாம் பேசினா பாத்தியா? அவ என்னெல்லாம் பண்ணான் பாத்தியா? அவன் என்னென்னவோ பேசிட்டு இருக்காம்மா. அவ அன்புக்கு முன்னாடி என்னால
என்னால வாயை திறந்து கூட பேச முடியல. சின்ன வயசுல இருந்தே அவன் மனசுக்குள்ள நான் தான் அவளோட புருஷன் நினைச்சு அது ஒரு தவமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. என் பேரை அவன் கையில பச்சை குத்திருந்தா கூட அதை ஆபரேஷன் பண்ணி அழிச்சிருக்கலாம். ஆனா அவன் என் பேரை மனசுக்குள்ள குத்தி இருக்கா. அத நான் நான் தான் அவ சாப்பிடுற சாப்பாடு, நான் தான் அவ குடிக்கிற தண்ணின்னு என்ன நம்ம சொல்லி என்ன உணர்ச்சி வசப்பட வச்சுட்டா. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு, அப்பாவியா இருக்கா. ஏன் சித்ரா, எவ்வளவு அப்பாவியா இருக்கு இந்த பொண்ணா? அப்படி ஒரு தப்பான வேலையை பண்ணுவா? இவ்வளவு ஸ்வேதா சாப்பாடு விஷத்தை கலந்துருப்பா? வந்து காலையில எழுந்துச்சு வந்தா வெண்ணிலா காபி கொண்டு வா, வெண்ணிலா சாப்பாடு போடு, வெண்ணிலா துணி எடுத்து வைன்னு சொல்லு. வெண்ணிலா வெண்ணிலான்னு நீ கூப்பிடுற குரல் என் காதுலயே கேட்டுட்டே இருந்தா போதும் முத்து மாமா. வெண்ணிலா, முத்து மாமா, என்னைய கூப்பிட்டீங்க? உன்னதான் கூப்பிட்டேன். ஒரு காஃபி கொண்டு வரியா? தோ கொண்டு வரேன். உண்மையிலேயே ரொம்ப பசிக்குதே. ஒருவேளை ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பாப்போம். அம்மா அதிர்ஷ்டம். மீன் குழம்பு, பழைய சோறு. சூப்பர். இந்த பழைய சோறு பிசைஞ்சு நேத்து வச்ச மீன் குழம்போடு சாப்பிட்டா கை பார்த்து போய் வெண்ணிலா, அநியாயமா என் மீன் குழம்பு பழைய சோறு போச்சு. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.